யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். சைனஸ், அதே மாதிரி நோஸ் பிளாக் ஆகிறது, மூக்கடைப்பு, தலை ரொம்ப கனத்து போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்கும். இதுக்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு. இதை எப்படி நம்ம கியூர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ் உங்களுக்காக தேடி வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம டெய்லியும் உங்களுக்கு ஹெல்த்தியான டிப்ஸ் வேணும் அப்படின்னா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ சைனஸ் பிளாக் ஆகிறதுக்கு ஒரு அறிவியல் காரணமா 3 காரணங்கள் சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு, சளி பிடிக்கிறது, டஸ்ட், அதே மாதிரி அலர்ஜி ஆகிறது, பொல்யூஷன். இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சைனஸ் பிளாக் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த மாதிரி சைனஸ் பிளாக் ஏற்படும் போது எந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வரும் உடம்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோஸ் வந்து பிளாக் ஆயிடும், ப்ராப்பரா வந்து நம்மளால சுவாசிக்க முடியாது. சோ இப்படி எல்லாம் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சரியான சுவாசம் அப்படிங்கறதே நடைபெறாம போயிடும். அதே மாதிரி நம்ம நோஸ்ல ஏதோ ஒரு அடைப்பு இருக்க மாதிரி ஃபீல் இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சைனஸ்ல இருந்து சளி வெளியே வரது வந்து வாய் வழியா வெளியேறுங்க. சப்போஸ் வந்து அது வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சளி வெளியே வரக்கூடிய அந்த பாதை வந்து க்ளோஸ் ஆயிடுது, சளி உள்ளேயே தங்கிடுது. அப்படி தங்கறது மூலமா நம்ம தலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவினஸ், ஒரு கனமான ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. அதான் நம்ம அடிக்கடி தலை கனத்து போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸா மாறிடுது. ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நர்வ் என்ன அப்படின்னா ட்ரிஜிமினல் நர்வ், அதாவது முக்கோண நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சைனஸால பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் தெரியுங்களா? தலைவலிக்க ஆரம்பிச்சிரும், கண்ணு வலிக்கும், அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் தலைவலி, ஒற்றை தலைவலின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏற்படும். இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல கொண்டு போய் தள்ளுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளா மாறிடும். சோ சைனஸ் பிளாக் அப்படிங்கிறது இதுதாங்க. சோ இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வரக்கூடாது, சைனஸ் தொந்தரவுகள் இருக்கக்கூடாது, தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நோஸ் ஓபன் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த நாஸ்ட்ரில் வந்து லாக் ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு இதுக்கு பக்கத்துல வச்சு பிரஸ் பண்ணணும். அது ஆப்போசிட்ல பண்ணணும், அவ்வளவுதான். லெஃப்ட் சைடு லாக் ஆயிடுச்சுன்னா ரைட் சைடு, ரைட் சைடு லாக் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடு. இதை வந்து நீங்க பண்ணிட்டே லைட்டா அப்படியே பிரீத் பண்ணணும். இப்போ நான் ரைட் சைடு பண்றேன், லெஃப்ட் சைடு வந்து லாக் ஆயிடுச்சுன்னா ரைட் சைடு பண்ணணும், ரைட் சைடு லாக் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடு பண்ணணும். சில பேர் சளி பிடிச்சிருக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து மூக்குல வந்து சுவாசம் பண்ணவே முடியாது, அதுக்கு பதிலா நம்ம வாயில தான் நம்ம சுவாசம் பண்ணுவோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போதும், அதே மாதிரி ஒரு மூக்கு மட்டும் அடைச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஒரு சைடு மட்டும் ஏர் நல்லா ஃப்ளோவா இருக்கும், ஒரு சைடு மட்டும் ஏர் வந்து லாக் ஆயிருக்கும். பிகாஸ் வந்து சளி வந்து அங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கனால நமக்கு ப்ராப்ளம் ஏற்படும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து வச்சு நீங்க மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ரிலீஃப் ஆகும். இதை வந்து நீங்க 20 செகண்ட்ஸ்க்கு பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா பிரீத் வந்து அப்படியே ஸ்லோவா வந்து நீங்க பிரீத் பண்ண போறீங்க. நம்மளுடைய தம் ஃபிங்கர் வச்சு தான் நீங்க பிரஸ் பண்ணணும். சோ இப்படி பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாஸ்ட்ரில் இருக்கக்கூடிய அந்த பிரீத் சைக்கிள் வந்து நல்லா ஈவனா வந்து மூச்சு வரத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய நாசில் வந்து நல்லா ஓபன் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீக்கம் வந்து குறையறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ முக்கியமா நீங்க இந்த இது பண்ணும்போது உங்களுக்கு 20 செகண்ட்ஸ்லயே மூக்கோட ஒரு துவாரம் வந்து அடைச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ரிலீஃப் ஆகுறது உங்களுக்கு 20 செகண்ட்ஸ்லயே நல்லாவே உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். சோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய 2 ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நோஸ் இருக்கு இல்லைங்களா, சோ நோஸ்ல இருந்து லிப்பு கீழே வரணும், இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. சோ இந்த மாதிரி கீழே வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ நம்ம மேல இருந்து பண்றோம் இல்லைங்களா, சோ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கீழே இருந்து மேல போகணும். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 20 கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்றது மூலியமா என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, சளி வந்து ஒருத்தவங்களுக்கு கட்டிக்கிட்டு வெளியே வரவே வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சளி கரைஞ்சு வெளியே வரும். அதே மாதிரி ஃபேஸோட டைட்னஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஃபேஸ்ல வந்து ஒரு விதமான இறுக்கம், சளி பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு விதமான இறுக்கம், இந்த மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க இந்த மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சீட்ஸ் தெரப்பி. கட்டை விரல்கள் 2 விரல்களுமே பண்ணணும்.
நான் சொன்ன மாதிரி வெந்தயம் அல்லது மிளகு எடுத்துக்கோங்க. நம்ம கட்டை விரல்ல இந்த நுனி இடம் இருக்கு இல்லைங்களா, சோ இந்த இடத்துல ஒரு 4 வெந்தயம் 3 மிளகு வச்சு டேப் போட்டு நல்லா சுத்திக்கோங்க. சுத்திட்டு விட்டுருங்க. ஏன் நம்ம ஏன் கட்டை விரலை சூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டை விரல் வந்துட்டு சைனஸ் ப்ராப்ளம்க்கும் அதே மாதிரி நோஸ் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகிற ஒரு ஜோன் அப்படின்னே சொல்லலாம். 2 கையிலும் வச்சு ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு விட்டுருங்க. சோ இப்படி பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனஸ் நர்வ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பிளட்டோட ஃப்ளோ வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீக்கம் வந்து குறையறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சளி அடைச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ட்ரைனேஜ் வந்து நல்லா ஃப்ரீயா ஓபன் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சீட் தெரப்பி. சோ ஃபைனல் ஸ்டெப்பா ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் சொல்றேன். இந்த பாயிண்டர் நீங்க தூண்டுறது மூலமா நமக்கு சைனஸ் ப்ராப்ளம்ல இருந்து ரிலீவ் ஆயிக்கலாம். சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நோஸ் இருக்கு இல்லைங்களா, சோ நோஸ்க்கு இந்த இதுக்கு பக்கத்துல 2 சைடுமே பண்றோம். சோ 2 சைடுமே இந்த மாதிரி நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்படி அழுத்தம் கொடுக்கிறது மூலமா சைனஸ் வந்து கண்டிப்பா நமக்கு ரிலீஸ் ஆகும். 20 செகண்ட்ஸ்க்கு அழுத்தம் கொடுங்க இந்த மாதிரி. சோ நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸையும் கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நமக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம், அதே மாதிரி சளி அடைப்பு, தலை கனத்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவே வராது லைஃபுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் இந்த கிளைமேட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த கோல்டு அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும். இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ப்ராப்ளம்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிட்டு மறக்காம காமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷனா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.